அனைவருக்கும் வணக்கங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுடுங்க. இன்று ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆடி மாதம் 18ஆம் தேதி, தேய்பிறை பஞ்சமி திதி. இன்று இரவு 10:55 வரை இருக்குதுங்க. அதுக்கப்புறமா சஷ்டி திதி தொடங்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றிரவு 10 மணி வரை இருக்குதுங்க. அதுக்கப்புறமா ரேவதி நட்சத்திரம் தொடங்குதுங்க. இன்றைய நாளுக்கான சுப ஓரைகளை ரொம்ப கவனமாக எடுத்துக்கிட்டோம்னா, காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சந்திர ஓரை ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அப்புறம் பகல் 12 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் புதன் ஓரை வருதுங்க. திரும்பவும் சாயங்காலம் 6 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் சந்திர ஓரை இருக்குதுங்க. இந்த நல்ல நேரங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான காரியங்களை ரொம்ப தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. புதுசாக ஏதாவது விலை உயர்ந்த பொருள் வாங்கணும், இல்லை பேங்க்கில் போய் முக்கியமான முதலீடுகள் செய்யணும், உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களை சந்தித்து பேசணும், கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடத்தணும்னா இந்த நல்ல நேரத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கு திங்கட்கிழமை, அதனால் ராகு காலம் காலை 7:44 முதல் 9:17 வரை இருக்குதுங்க. யமகண்டம் காலை 10:51 முதல் மதியம் 12:24 வரை இருக்குதுங்க. குளிகை நேரம் பிற்பகல் 1:57 முதல் 3:30 வரை இருக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நல்ல நேரங்களில் நீங்கள் உங்களுடைய சுப காரியங்களை வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்மையை சேர்க்குங்க. அடுத்து இன்றைக்கு எந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுன்னு ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சிம்ம ராசிக்காரர்களுக்கு தாங்க சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் சிம்ம ராசி அன்பர்கள் இன்றைக்கி எந்த ஒரு புது முயற்சியிலையும் இறங்காமல் ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. சந்திராஷ்டமத்தின் முழுமையான பலன்களையும் அதற்கான காரணங்களையும் உங்கள் ராசி பலன் பகுதியில் ரொம்ப விரிவாக சொல்கிறேங்க. அடுத்து இன்றைய விசேஷம் என்னவென்று பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆடி மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப விசேஷமான 18ஆம் பெருக்கு மற்றும் திங்கட்கிழமைங்க. இன்றைக்கி காலையில் நீங்கள் சீக்கிரமாக எழுந்து குளித்து முடிச்சுட்டு சிவபெருமான் மற்றும் அம்பாளை மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இத்தனை நாளாக இருந்து வந்த மன கஷ்டங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக விலகிடுங்க. நதிக்கரைக்கு சென்று காவேரி தாயை வழிபடுறது இன்றைக்கி ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே பெரிய லாபமும் வெற்றியும் வந்து சேருங்க. வீட்டில் சுப காரியங்கள் ரொம்ப நல்லபடியாக நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட இறுதியில் நாளைய விசேஷம் பற்றியும் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை முழுசாக பார்த்து அதையும் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை ரொம்ப விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஓடும் நதி எதையும் பொருட்படுத்தாமல் தன் பாதையில் செல்வது போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும் எத்தனையோ தடைகளை கண்டு துவளாமல் எப்பொழுதும் முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இயங்கும் மிகப்பெரிய தன்னம்பிக்கையாளர்கள் தாங்க. உங்கள் உழைப்பை மற்றவர்கள் குறை கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப உற்சாகமான, மனதிற்கு இதமான பல சுப சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக அமையப்போகுதுங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்கள் திறமைக்கேற்ற நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் எந்த தடையும் இல்லாமல் சுலபமாக கிடைக்குங்க. மேலதிகாரிகள் உங்களது கடின உழைப்பை முழுமையாக புரிந்து கொண்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான புதிய பொறுப்பை வழங்கி உங்களை எல்லார் மத்தியிலும் கௌரவப்படுத்துவாங்க. குடும்பத்தில் எல்லாரும் உங்களை ரொம்ப அனுசரித்து உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இத்தனை நாளாக இருந்து வந்த சின்ன ஊடல்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் காற்றில் பறந்து நெருக்கமும் அன்பும் ரொம்ப சிறப்பாக அதிகரிக்குங்க. ஒருத்தர் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தின் எதிர்கால வளர்ச்சிக்காக பல நல்ல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை தீட்டுவீங்க. பணவரவு இன்றைக்கி பல வழிகளில் நீங்கள் சற்றும் எதிர்பாராத திசைகளிலிருந்து வந்து உங்கள் பேக்கெட்டை நிரப்பி உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துங்க.
முன்காலத்தில் நீங்கள் செய்த ஒரு சிறு முதலீடு இன்று பெரிய லாபமாக மாறி உங்கள் கைக்கு வந்து சேருங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களின் தேவைகளை சரியாக புரிந்து கொண்டு மிகப்பெரிய லாபத்தை பார்ப்பீங்க. பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தேடி வந்து வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வாங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பெரிய பக்கபலமாக இருந்து தேவையான உதவிகளை தக்க சமயத்தில் செய்வாங்க. வீட்டில் உள்ள பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களை ஒரு நல்ல வழியில் கொண்டு செல்லுங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோடும் இருக்குங்க. நீண்ட நாளாக இருந்த ஒரு உடல் சோர்வு நீங்கி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. மாணவர்கள் படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்தி வரப்போகும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு தங்களை முழுமையாக தயார்படுத்தி கொள்வாங்க. பெண்களுக்கு இன்று ரொம்பவும் சந்தோஷமான நாளுங்க. நீண்ட நாளாக வாங்க நினைத்த ஒரு தங்க நகையோ அல்லது வீட்டுக்கு தேவையான பொருளோ இன்று தாராளமாக வாங்கி மகிழ்வீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத அதிர்ஷ்டம் மற்றும் சுப செய்திகள் வந்து சேருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன புது முயற்சிகள் அனைத்தும் இன்று சிறப்பாக கைகூடுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்குங்க. செய்யும் செயல்களிலெல்லாம் ஜெயம் உண்டாகுங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ரிஷபராசிக்காரர்களே, ஆழமான கடல் பார்ப்பதற்கு எவ்வளவு அமைதியாக இருக்குமோ அதுபோல் வெளியில் பார்ப்பதற்கு நீங்கள் மிகவும் அமைதியாகவும் சாந்தமாகவும் தெரிந்தாலும் உங்களுக்குள் ஆழமான பல திறமைகளையும் அறிவாற்றலையும் மிகப்பெரிய சிந்தனைகளையும் அடக்கி வைத்திருக்கும் திறமைசாலிகள் நீங்கள் தாங்க. உங்கள் பொறுமையை கண்டு பலரும் ஆச்சரியப்படுவதுண்டுங்க. இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப அருமையான ஏற்றம் தரக்கூடிய நாளாக அமையப்போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக இழுபறியில் இருந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், குறிப்பாக திருமண பேச்சுவார்த்தைகள் இன்று மிக சுமூகமாகவும் உங்கள் மனதிற்கு பிடித்தமான வகையிலும் ஒரு நல்ல முடிவுக்கு வருங்க. உத்தியோகத்தில் உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் திறமையையும் உங்கள் அர்ப்பணிப்பையும் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நிறுவனத்தின் மிக முக்கிய பொறுப்புகளை கொடுத்து அழகு பார்ப்பாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய வேலை சுமையை கணிசமாக குறைப்பாங்க. கணவன் மனைவி 2 பேருக்கு நடுவில் அன்பும் காதலும் பல மடங்கு அதிகரிக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மனதறிந்து செயல்பட்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து உங்கள் மனதை குளிர வைப்பாங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு வராமல் இழுத்தடித்து கொண்டிருந்த ஒரு பெரிய பணத்தொகை இன்று எந்த ஒரு சிக்கலும் தாமதமும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அதை கொண்டு உங்களது பழைய கடன் சுமைகளை நீங்கள் பெருமளவு குறைத்து கொண்டு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. வியாபாரம் செய்யும் அன்பர்களுக்கு இன்று மிகவும் லாபகரமான நாளுங்க. சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு ஒரு தனி மவுசு உருவாகுங்க. புதிய முதலீடுகள் செய்வதற்கு சற்று யோசித்து அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது உங்கள் தொழிலுக்கு மிகவும் பாதுகாப்பானதாக அமையுங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக இன்று உங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்குங்க. ஆரோக்கியத்தில் ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. மன உளைச்சல் நீங்கி ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடுடன் இருப்பது உங்களுக்கு மேலும் ஆரோக்கியத்தை சேர்க்குங்க. மாணவர்களுக்கு இன்று கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் நாளுங்க. ஆசிரியர்களின் மற்றும் பெற்றோர்களின் பாராட்டுதல்களை பெறுவீங்க. பெண்களுக்கு இல்லத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் நாளுங்க. உங்கள் ஆலோசனைகளை குடும்ப உறுப்பினர்கள் மனமு வந்து ஏற்றுக்கொள்வாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத மகிழ்ச்சியான சம்பவங்கள் இல்லத்தில் அரங்கேறுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இதுவரை இருந்த சலசலப்புகள் நீங்கி முழுமையான நிம்மதி நிலவுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் நீண்ட நாட்களாக மனதிற்குள் நினைத்த காரியம் இன்று ரொம்ப சுலபமாக நிறைவேறுங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிதுன ராசிக்காரர்களே, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதிலே உங்களுக்கே உரித்தான ஒரு தனிப்பட்ட புதுமையை புகுத்தி அனைவரையும் எளிதில் கவரும் காந்த சக்தி கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. எவ்வளோ பெரிய கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை உங்கள் பேச்சாற்றலாலும் புத்திசாலித்தனத்தாலும் மிக எளிதாக உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் வித்தை உங்களுக்கு அத்துப்படிங்க.
இன்றைக்கி உங்களுடைய அபாரமான அறிவு கூர்மையால் பல கடினமான விஷயங்களை கூட மிக எளிதாக சாதித்து காட்டுவீங்க. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் சொல்கிற ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை உங்கள் பாஸ் மற்றும் சக ஊழியர்கள் அனைவரும் எந்தவித மறுப்பும் இல்லாமல் முழுமையாக ஏற்றுக்குவாங்க. அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு இன்று கணிசமாக உயருங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மறைமுக போட்டிகள், எதிர்ப்புகள் எல்லாம் இன்றைக்கி பனி போல விலகி போயிடுங்க. புதிய சந்தைகளை விரிவுபடுத்துவதற்கான உங்களுடைய திட்டங்கள் இன்று பெருமளவு வெற்றி பெறுங்க. குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு ஒரு தனி மரியாதையும் கௌரவமும் கிடைக்குங்க. வீட்டின் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் உங்களுக்குத்தான் முதல் உரிமை வழங்கப்படுங்க. கணவன் மனைவிக்குள்ள இத்தனை நாளாக இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், மனக்கசப்புகள் எல்லாம் தானாகவே சரியாகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மிகவும் அன்பாக பேசி மகிழ்வீங்க. பொருளாதார ரீதியாக இன்று மிகவும் சிறப்பான நாளுங்க. பணப்புழக்கம் சீராகவும் தடையின்றியும் இருக்குங்க. சேமிப்பை உயர்த்துவதற்கான ஒரு நல்ல வழியை இன்று நீங்கள் கண்டறிவீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல உதவியோ அல்லது சுப செய்தியோ தேடி வருங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த நண்பர்களை இன்று சந்தித்து மனம் விட்டு பேசி பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீங்க. மாணவர்களுக்கு இன்று ரொம்ப அருமையான நாளுங்க. கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. நினைவாற்றல் பெருகும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இன்று ஒரு நல்ல தெளிவு பிறக்குங்க. பெண்களுக்கு இன்று மிகவும் சுறுசுறுப்பான நாளுங்க. ஆன்மீக காரியங்களில் அதிகம் ஈடுபாடு காட்டுவீங்க. வீட்டை அலங்கரிப்பதில் அதிக நேரம் செலவிடுவீங்க. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. என்றாலும் சரியான நேரத்துக்கு சாப்பிடுவது ரொம்ப அவசியமுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத வகையில் நல்ல பண லாபம் இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் தொட்ட காரியங்கள், எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் 100% வெற்றி அடையுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தூர தேசத்திலிருந்து அல்லது வெளியூரிலிருந்து மனதை குளிர வைக்கும் சுப செய்திகள் வந்து சேருங்க. பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கடகராசிக்காரர்களே, மற்றவர்கள் சிறு துன்பப்படுவதை பார்த்தால் கூட அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு மிகவும் இளகிய தூய்மையான மனசு கொண்ட இரக்க குணமுடையவர்கள் நீங்கள் தாங்க. பிறருக்கு உதவி செய்வதில் எப்பொழுதும் முதல் ஆளாக நிற்கும் உங்களின் நல்ல மனதிற்கு இயற்கை எப்பொழுதும் நன்மையை மட்டுமே செய்யுங்க. இன்றைக்கி குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு பண்டிகை காலத்தை போன்ற உற்சாகமான சூழ்நிலை நிலவுங்க. ரொம்ப நாளாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு மிக முக்கியமான நல்ல செய்தி, உங்கள் எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய ஒரு செய்தி இன்றைக்கி உங்களை தேடி வந்து உங்கள் மனதை குளிர வைக்குங்க. உத்தியோகத்தில் இத்தனை நாளாக உங்கள் தலையில் இருந்த அதிகப்படியான வேலைப்பளு இன்று பெருமளவு குறைஞ்சு மனசுக்கு பெரிய அளவில் நிம்மதி கிடைக்குங்க. மேலதிகாரிகள் உங்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு உங்களுக்கு தகுந்த சலுகைகளை வழங்குவாங்க. வியாபாரத்தில் ரொம்ப நாளாக வசூலாகாமல் இருந்த பழைய பாக்கிகள், வராக்கடன்கள்லாம் இன்று உங்களுடைய கனிவான பேச்சின் மூலமாக சுலபமாக வசூலாகி உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்துங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று சிறப்பான பலனை தருங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருத்தருக்கொருத்தர் ரொம்ப விட்டு கொடுத்தும் மிகவும் ஆதரவாகவும் உதவியாகவும் இருப்பீங்க. பிள்ளைங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பெருமை தேடி வருங்க. உங்களுடைய பொருளாதார நிலை இன்று மிகவும் உச்சத்தில் இருக்குங்க. பணவரவு நீங்கள் நினைத்ததை விட ரொம்பவே தாராளமாக தங்கு தடையின்றி உங்கள் கைகளில் புரளுங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை, குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை இன்று நீங்கள் தாராளமாக எந்த யோசனையும் இல்லாமல் வாங்கி மகிழ்வீங்க. ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் பிரமாதமாக இருக்குங்க. நீண்ட நாள் இருந்த ஒரு சிறு ஆரோக்கிய குறைபாடும் இன்று காணாமல் போகுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல கவனம் இருக்குங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவாங்க. பெண்களுக்கு இன்று மதிப்பும் மரியாதையும் கூடும் நாளுங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய அந்தஸ்து உயருங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பல வழிகளிலும் நன்மைகள் உங்களை தேடி தானாகவே நடக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்தில் வீட்டில் மகிழ்ச்சி பொங்குங்க. மன நிம்மதி நிலைத்திருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு
நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் எவ்வித தடையுமின்றி மிகவும் எளிதாக சுமூகமாக முடியுங்க. வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சிம்மராசிக்காரர்களே, அதிகாலையில் உதிக்கும் சூரியனை கண்டவுடன் உலகத்தின் இருள் எப்படி விலகி ஓடுமோ அதே போல எந்த ஒரு சபைக்கு நீங்கள் சென்றாலும் உங்களுடைய தோற்றத்தையும் கம்பீரத்தையும் கண்டாலேயே உங்களுக்கான தடைகளெல்லாம் தாமாகவே விலகி ஓடிவிடுங்க. பிறருக்கு கீழ் ஒருபோதும் தலைகுனிந்து செல்வதை விரும்பாத, சுயமரியாதையை உயிராக மதிக்கும் சிங்கங்கள் நீங்கள் தாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முழுமையான சந்திராஷ்டம நாளுங்க. இதில் ஒரு மிக முக்கியமான ஜோதிட சூட்சுமம் என்னவென்றால், மனோகாரகனான சந்திரன் இன்று முழுவதும் உங்களுக்கு ஆகாத சனி பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். சிம்மராசியின் அதிபதியான சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் இயல்பாகவே 7ஆம் பொருத்தம்னு சொல்லுவாங்க. அதாவது அவர்கள் இருவரும் ஜென்ம பகைவர்கள். அப்படிப்பட்ட கிரக சூழ்நிலையில் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கோச்சாரம் செய்யும்போது சிம்மராசி அன்பர்களுக்கு மனதளவில் ஒரு இனம் புரியாத பெரிய பாரமும், காரணமில்லாத உடல் சோர்வும், எந்த வேலையையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியாத ஒரு மந்த நிலையும் கட்டாயம் ஏற்படுங்க. எதையும் நெகட்டிவாக யோசிக்க தோன்றுங்க. யாராவது சாதாரணமாக ஒரு வார்த்தை சொன்னால் கூட அது உங்கள் மனதை ஆழமாக புண்படுத்துவது போல தோன்றுங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு சிறு விஷயத்துலையும் ரொம்பவே கவனமாக நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி புதிதாக எந்த ஒரு பெரிய முயற்சிகள்லையும், புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள்லையும் அல்லது புதிய முதலீடுகள்லையும் கட்டாயமாக இறங்கவே வேண்டாங்க. உங்களுடைய இயல்பான முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு எல்லாரிடமும் ரொம்ப அமைதியாக கனிவாக பேசுகிறது ரொம்ப முக்கியமுங்க. நீங்கள் யதார்த்தமாக பேசும் வார்த்தைகள் கூட இன்று மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட வாய்ப்பு அதிகம் உண்டுங்க. அதனால் வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவைங்க. வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத விவாதங்களை, வாக்குவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்திடுங்க. அமைதியாக இருப்பதே இன்று பல குடும்ப பிரச்சனைகளை தீர்க்குங்க. யாரிடமும் பணம் கடன் வாங்குவதோ அல்லது மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதோ, ஜாமீன் கையெழுத்து போடுவதோ இன்று அறவே கூடாதுங்க. பெரிய பண பரிவர்த்தனைகளை, பேங்க் டிரான்சாக்ஷன்களை இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சிடுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் சொல்வதை கேட்டு அவர்கள் சொல்லும் வேலையை மட்டும் குறை கூறாமல் செய்து முடிப்பது உங்களை சிக்கலிலிருந்து காப்பாற்றுங்க. மற்றவர்களை விமர்சனம் செய்வதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். வண்டி வாகனங்களில் பயணங்கள் செய்யும்போது ரொம்ப நிதானமாக வேகத்தை குறைச்சி போயிட்டு வாங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எந்த ஒரு புது வேலைகளையும் புதிய ஒப்பந்தங்களையும் தொடங்க வேண்டாங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப அவசியமுங்க. எதிலும் பதற்றப்பட வேண்டாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு செயலிலும் முன்கோபப்படாமல் நிதானமாக தீர ஆலோசித்து அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கன்னிராசிக்காரர்களே, தான் செய்யும் எந்த ஒரு செயலையும் அதில் இருக்கும் சிறு சிறு நுணுக்கங்களையும் ஆராய்ந்து மிகவும் நேர்த்தியாகவும் எந்த ஒரு குறையும் இல்லாமலும் திருந்தச் செய்யும் பெர்ஃபெக்ஷனிஸ்டுகள் நீங்கள் தாங்க. உங்களுடைய இந்த நேர்த்தியான செயல்பாட்டை பார்த்து பலரும் உங்களிடம் ஆலோசனை கேட்க வருவதுண்டுங்க. இன்றைக்கி உங்களுடைய இந்த தெளிவான கடினமான உழைப்புக்கு ஒரு மிகப்பெரிய, ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த பாராட்டும் அதற்கான அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் உங்களுடைய தனித்துவமான திறமையை முழுமையாக புரிஞ்சுக்குவாங்க. நிறுவனத்தின் ஒரு மிக முக்கியமான ப்ராஜெக்டை உங்களிடம் முழு நம்பிக்கையோடு ஒப்படைப்பாங்க. அதை நீங்கள் மிகச் சிறப்பாக செஞ்சு முடித்து எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்ல பேர் வாங்குவீங்க. சக ஊழியர்கள் உங்களது வழிகாட்டுதலை பின்பற்றுவார்கள். வியாபாரத்தில் உங்களுடைய நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் போட்ட திட்டங்களெல்லாம் இன்று 100% நல்லபடியாக சக்ஸஸ் ஆகுங்க. புதிய வாடிக்கையாளர்களின் வருகை உங்களுக்கு பெரிய லாபத்தை தேடித்தருங்க. ரொம்ப நாளாக விற்காமல் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாம் இன்று முழுமையாக விற்று தீருமைங்க. குடும்பத்தில் எல்லார் மனசுலேயும் அமைதியும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகும் தன்மையும், எல்லையற்ற சந்தோஷமும் நிறைஞ்சிருக்குங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் புரிதல் ரொம்ப நல்லா இருக்குங்க.
ஒருத்தர் மனசை ஒருத்தர் ரொம்ப அழகாக படித்து வச்சுருப்பீங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இன்று பணவரவு மிகவும் திருப்திகரமாகவும் உங்கள் தேவைக்கு அதிகமாகவும் இருந்து உங்களுக்கு இருந்த பல பழைய கடன் சுமைகளை முழுமையாக அடைத்து உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப சுறுசுறுப்பாக, எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் மிகவும் எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த சின்ன சின்ன சந்தேகங்களெல்லாம் இன்று ஆசிரியர்களின் உதவியுடன் தெளிவடைங்க. புதிய மொழிகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். பெண்களுக்கு இன்று உறவினர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்குங்க. உங்களுடைய கைவண்ணத்தில் உருவாகும் சமையலை குடும்பத்தினர் அனைவரும் பாராட்டி மகிழ்வாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு தொட்ட காரியங்கள் அனைத்தும் எவ்வித தடையுமின்றி மிகவும் சிறப்பாக துலங்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக மனதை அழுத்தி கொண்டிருந்த ஒரு பிரச்சனைக்கு இன்று சுமூகமான தீர்வு கிடைத்து மன நிம்மதி கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்தில் உங்கள் மனதை மிகவும் சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல சுப செய்திகள் வந்து சேருங்க. பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. துளாராசிக்காரர்களே, ஒரு தராசு எப்படி எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையாக இருக்குமோ அதுபோல் எப்பொழுதும் நியாயத்தின் பக்கம் மட்டுமே நின்று யாருக்கும் எந்த பாரபட்சமும் காட்டாத மிகச்சிறந்த நடுநிலையாளர்கள் நீங்கள் தாங்க. பிறருக்கு அநீதி நடப்பதை கண்டால் பொங்கி எழும் குணம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டுங்க. இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸான, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாத மனதிற்கு மிகவும் நிம்மதியான நாளாக அமையுங்க. குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சொத்து குழப்பங்கள் அல்லது உறவினர்களுக்கு இடையிலான மனஸ்தாபங்கள் எல்லாம் இன்று ஒரு பெரியவரின் ஆலோசனையால் முற்றிலுமாக தீர்ந்து ஒரு நல்ல தெளிவு பிறக்குங்க. உத்தியோகத்தில் வேலை பார்க்குற இடத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவும் ஒரு உற்ற நண்பனாகவும் இருந்து உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். அதனால் நீங்கள் இன்று வேலையை சீக்கிரமாகவே முடித்துவிட்டு குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவீர்கள். வியாபாரத்தில் உங்களுடைய நிறுவனத்தை விரிவுபடுத்துவதற்காக புது முதலீடுகள் செய்ய, புதிய தொழில் கூட்டாளிகளை சேர்க்க இன்று ரொம்ப ரொம்ப நல்ல நாளுங்க. வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் பழகும் விதம் இன்று உங்களுக்கு பெரிய பிஸ்னஸை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளே இத்தனை நாளாக இருந்து வந்த இடைவெளி குறைந்து அந்யோன்யம் ரொம்ப அழகாக அதிகரிக்குங்க. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எதிர்கால கனவுகளை பகிர்ந்து கொள்வீங்க. பணப்புழக்கம் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப தாராளமாகவும் எதிர்பாராத பல வழிகளிலிருந்தும் வந்து உங்கள் கைகளை நிரப்புங்க. கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று உங்கள் திறமைக்கு தகுந்த புதிய மற்றும் பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. உங்களுடைய புகழ் வெளி உலகத்துக்கு பரவுங்க. உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக, எந்த குறையும் இல்லாமல் சீராக இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று கலை மற்றும் விளையாட்டுத் துறையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. ஆசிரியர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி முழுவதுமே மிகவும் மகிழ்ச்சியான உற்சாகமான நாளுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் ஒரு பெரிய பண வரவு வந்து உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குங்க. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகவும் நல்ல நேர்மறையான மாற்றங்கள் நடக்குங்க. சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்கள் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அந்த இலக்கை அடையும் வரை இரவா பகலா என்று பார்க்காமல் ஓயாத உழைப்பாளிகளான உங்கள் தைரியத்துக்கு முன்னாடி எந்த ஒரு பெரிய தடையும் ஒருபோதும் நிற்கவே நிற்காதுங்க. உங்களுடைய மன உறுதி மற்றவர்களை பல நேரங்களில் பிரமிக்க வைக்குங்க. இன்றைக்கி உங்களது அந்த தைரியமான, அதிரடியான, யாருக்கும் அஞ்சாத முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியையும் ஒரு திருப்பு முனையையும் உங்களுக்கு தேடித்தரப்போகுதுங்க. தொழிலில் ரொம்ப நாளாக செய்ய வேண்டும் என்று நினைத்து தள்ளி போட்ட ஒரு புது முயற்சியை இன்று மிகவும் துணிச்சலாக ஆரம்பித்து அதில் பெரிய அளவில் லாபத்தை பார்ப்பீங்க. ஆபீஸில் உங்களுடைய நிர்வாக திறமையையும் ஒரு பிரச்சனையை நீங்கள் அணுகும் விதத்தையும் பார்த்து மேலதிகாரிகள் முதல் சக ஊழியர்கள் வரை எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. உங்களுக்கு நிறுவனத்தில் ஒரு தனி செல்வாக்கு இன்று உருவாகுங்க. குடும்பத்தில் ரொம்ப நாளாக தள்ளிப்போன சுபகாரியங்கள், வளைகாப்பு, கிரகப்பிரவேசம் போன்ற நிகழ்வுகள் இன்று மிக சுமூகமாக கைகூடி வருங்க. அதனால் வீட்டில் உறவினர்களின் வருகையும்
மகிழ்ச்சியான தருணங்களும் நிறைந்து காணப்படுங்க. கணவன் மனைவி ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருப்பாங்க. உங்கள் குழந்தைகள் மூலம் வீட்டில் சந்தோஷம் பெருகுங்க. பணவரவு இன்று எந்த ஒரு சிறிய தடையும் இல்லாமல் நீர்வீழ்ச்சி போல் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஆரோக்கியம் மிகவும் சீராக ஒரு புது உத்வேகத்துடன் இருக்குங்க. வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மாணவர்கள் இன்று கல்வியில் பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய ஆற்றலை பெறுவார்கள். பெண்களுக்கு இன்று சமூகத்தில் ஒரு தனி அந்தஸ்து கிடைக்குங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த ஒரு நல்ல மேடை அமையுங்க. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் பல உங்களை தேடி தாமாகவே நடக்குங்க. எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி தாங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்தில் உங்கள் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவர்களிடமிருந்து சந்தோஷம் பெருகும் செய்திகள் வருங்க. சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. தனுசு ராசிக்காரர்களே, எப்பொழுதும் ஒரு விஷயத்தை மிகவும் நேர்மறையாக சிந்தித்து வாழ்வில் தங்களுக்கு மட்டுமல்லாமல் தங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் எப்பொழுதும் முன்னேற்றத்தையும் நன்மையையும் மட்டுமே விரும்பும் மிகச்சிறந்த நல்லுள்ளங்கள் நீங்கள் தாங்க. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் முகம் சுளிக்காமல் சிரித்த முகத்தோடு அனைத்தையும் எதிர்கொள்ளும் பக்குவம் உங்களுக்கு இருக்குங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான, நீங்கள் என்றென்றும் நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய மிக அருமையான சம்பவங்கள் நடக்குங்க. குறிப்பாக உங்கள் குழந்தைங்களுடைய கல்வி அல்லது வேலை சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை கிடைக்குங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல கௌரவம் சமுதாயத்தில் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இத்தனை நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை, சம்பள உயர்வு அல்லது விரும்பிய இடமாற்றம் போன்ற விஷயங்களை மேலதிகாரிகள் இன்று எந்த தடங்களுமின்றி ஏற்றுக்குவாங்க. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபம் இன்றைக்கி முழுமையாக கிடைக்குங்க. புதிய தொழில் யுக்திகள் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்குங்க. கணவன் மனைவி 2 பேருக்கும் நடுவில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் ரொம்ப அன்பாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவீங்க. உங்களது வாழ்க்கை துணை குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து உங்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருப்பாங்க. பணப்புழக்கம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப தாராளமாக எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்குங்க. பழைய முதலீடுகளிலிருந்து நல்ல வருமானம் வருங்க. குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது ஒரு ஆன்மீக தலத்துக்கோ சென்று வருவதற்கான ஆன்மீக பயணங்களுக்கான வாய்ப்புகள் மிகச் சிறப்பாக அமையுங்க. இதனால் மனம் மிகவும் இலகுவாக மாறுங்க. உடல் நலத்தை பொறுத்தவரை ரொம்பவே ஆரோக்கியமாக, எந்த பிணியும் இல்லாமல் சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. பெண்களுக்கு இன்று ரொம்பவும் அதிர்ஷ்டகரமான நாளுங்க. தாய் வீட்டிலிருந்து சில நல்ல உதவிகள் தேடி வருங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலும் நன்மைகள் மட்டுமே தேடி வந்து உங்களை சந்தோஷப்படுத்துங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தொழிலில் நல்ல பணவரவு மிகவும் தாராளமாக இருக்குங்க. நிதி நிலைமை உயருங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் எவ்வித தடையுமின்றி சுலபமாக வெற்றி அடையுங்க. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகர ராசிக்காரர்களே, மலை உச்சியை அடைவது கடினம் என்றாலும் அங்கு சென்ற பின் கிடைக்கும் காட்சியின் அழகை ரசிப்பது போல உங்கள் வாழ்வில் உழைப்பால் மட்டுமே ஒருவன் முழுமையாக உயர முடியும் என்று ஆழமாக நம்பி அயராது உழைக்கும் உண்மையான கர்மயோகிகள் நீங்கள் தாங்க. உங்கள் பொறுமையை கண்டு பலரும் வியப்பதுண்டு. இன்றைக்கி உங்களுடைய இத்தனை கால கடினமான உழைப்புக்கு ஏற்ற ரொம்ப பெரிய, நீங்கள் கனவில் கூட எதிர்பார்க்காத மிகப்பெரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஆஃபீஸில் நீங்கள் நீண்ட நாட்களாக போராடி எதிர்பார்த்த பதவி உயர்வோ அல்லது கணிசமான சம்பள உயர்வோ இன்று உங்களுக்கு தடையின்றி கிடைக்குங்க. உங்களை இதுவரை விமர்சித்தவர்கள் கூட இன்று உங்களை பார்த்து பாராட்டி பேசுவாங்க. வியாபாரத்தில் இன்று விற்பனை மிகவும் அமோகமாக இருந்து உங்கள் கல்லா நிரம்புங்க. வாடிக்கையாளர்களிடம் உங்களுடைய நற்பெயர் இன்று மேலும் வளருங்க. புதிய பிரான்ச் ஓப்பன் செய்வதற்கான நல்ல பேச்சுவார்த்தைகள் தொடங்குங்க. குடும்பத்தில் எல்லாரும் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக ஒரு தூண் போல் நின்று உங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப சிறப்பாக ஆழமான புரிதலோடு இருக்குங்க.
ஒருவருடைய சிறு சிறு விருப்பங்களையும் மற்றவர் நிறைவேற்றி மகிழ்வீங்க. வீட்டில் பெரியவங்களோட குறிப்பாக பெற்றோர்களின் உடல் நலத்தில் ரொம்ப நல்ல முன்னேற்றம் தெரியுங்க. அவர்களுடைய முழுமையான ஆசீர்வாதம் உங்களை மேன்மேலும் உயர்த்துங்க. பொருளாதார ரீதியாக இன்று மிகவும் பலமான நாளுங்க. உங்களுக்கு வரவேண்டிய நியாயமான பணங்கள் அனைத்தும் தடங்கலின்றி வந்து சேருங்க. சேமிப்புகளை அதிகரிப்பதற்கான நல்ல திட்டங்களை இன்று வகுப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று படிப்பில் கவனச்சிதறல்கள் நீங்கி முழுமையான ஈடுபாடு இருக்குங்க. பெண்களுக்கு இன்று சமூகத்தில் உங்களின் மதிப்பு உயருங்க. நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு பெரிய அளவில் பாராட்டு கிடைக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கிய நல்ல மாற்றங்கள் நடக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதியதாக தொடங்கும் எந்த ஒரு முயற்சிகளிலும் உங்களுக்கு 100% வெற்றி கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதிற்குள் இருந்த ஒரு பயம் நீங்கி வாழ்க்கையில் பெரிய நிம்மதி கிடைக்குங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கும்பராசிக்காரர்களே, ஒரு வட்டத்திற்குள் சுருங்கி விடாமல் எப்பொழுதும் எல்லையற்ற எதிர்காலத்தை பற்றி மிக ஆழமாக சிந்தித்து மற்றவர்கள் நினைத்து பார்க்க முடியாத பல புதுமைகளை படைக்க துடிக்கும் மிகச்சிறந்த சிந்தனையாளர் நீங்கள் தாங்க. உங்களுடைய தொலைநோக்கு பார்வை எப்பொழுதும் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தேடித்தருங்க. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பல கடினமான வேலைகளை கூட மிக எளிதாக முடித்து காட்டுவீங்க. வியாபாரத்தில் உங்களுடைய புது ஐடியாக்கள், மார்க்கெட்டிங் யுக்திகளெல்லாம் இன்று வாடிக்கையாளர்களிடம் பெரிய வரவேற்பை பெற்று உங்களுக்கு நல்ல லாபத்தையும் பலனையும் கொடுக்குங்க. உங்கள் தொழிலை டிஜிட்டல் முறைக்கு மாற்றுவதற்கான முயற்சிகளை இன்று நீங்கள் எடுக்கலாங்க. ஆஃபீஸில் உங்களுடைய வேலைப்பளு இன்று பெருமளவு குறைஞ்சி மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்குங்க. உங்களுடைய புதிய திட்டங்களுக்கு மேல் அதிகாரிகள் பச்சை கொடி காட்டுவார்கள். குடும்பத்தில் எல்லாரும் ஒன்று கூடி மனம் விட்டு பேசி பழைய இனிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் புரிதல் ரொம்ப ஆழமாகவும் அழகாகவும் இருக்குங்க. ஒருவர் மனதை மற்றவர் எளிதில் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல விட்டு கொடுத்து நடப்பீர்கள். உங்களது பொருளாதார மற்றும் பண நிலைமை எதிர்பாராத வகையில் ரொம்பவே திருப்திகரமாக மிகச்சிறப்பாக இருக்குங்க. பல நாட்களாக வரவில்லையே என்று நீங்கள் கைவிட்ட ஒரு தொகை இன்று திடீரென உங்கள் கைக்கு வந்து உங்களை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்துங்க. பழைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு இன்று ஒரு பெரிய உதவிகள் அல்லது மிக முக்கியமான தகவல்கள் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு இன்று கல்வியில் ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகரிக்குங்க. புதிய அறிவியல் சார்ந்த விஷயங்களை கற்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். பெண்களுக்கு இன்று தங்களுக்கு பிடித்தமான கலைகளில் பொழுதுபோக்குகளில் ஈடுபட நல்ல நேரம் கிடைக்குங்க. மனதுக்கு புத்துணர்ச்சியாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த ஒரு குறையும் இல்லாமல் மிகவும் ஃபிட்டாக இருப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அனைத்து விதத்திலும் மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் தொட்ட காரியங்கள், எடுத்த முடிவுகள் அனைத்தும் இன்று முழுமையாக சித்தியாகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்தில் உங்கள் மனதை குளிர வைக்கக்கூடிய மிக நல்ல சுப செய்திகள் வந்து சேருங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மீனராசிக்காரர்களே, மற்றவர்கள் சிறு துன்பப்படுவதைக் கண்டால் கூட மனம் இறங்கி எப்பொழுதும் எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் பிறருக்கு ஓடோடி போய் உதவி செய்ய துடிக்கும் மிகப்பெரிய தாராளவாதிகள் மற்றும் மனித நேயமிக்கவர்கள் நீங்கள் தாங்க. பிறருடைய கஷ்டங்களை தன் கஷ்டமாக நினைத்து போராடும் உங்களின் நல்ல மனதிற்கு என்றுமே இறைவனின் துணை இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மனசுக்கு முழுமையான நிறைவான நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் ரொம்ப நாளாக குழப்பத்தையும் சலசலப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த சிறு சிறு பிரச்சனைகளெல்லாம் இன்று தானாகவே முழுமையாக தீர்ந்து வீட்டில் பரிபூர்ணமான அமைதி திரும்புங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத சுமூகமான சூழ்நிலை நிலவுங்க. உங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வை நிறுவனத்தின் பெரிய மேலதிகாரிகள் கவனித்து பாராட்டுவார்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் வருகை நீங்கள் சற்றும் எதிர்பாராத அளவுக்கு பன்மடங்கு அதிகரித்து உங்களுடைய லாபம் பெருகுங்க. புதிய ஆர்டர்கள் வந்து குவியுங்க. வியாபாரிகளுடன் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட இன்று மிகவும் உகந்த நாளுங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அழகாக அதிகரிக்குங்க.
ஒருவருக்கொருவர் சிறு சிறு ஆச்சரிய பரிசுகளை கொடுத்து உங்களுடைய காதலை வெளிப்படுத்தி கொள்வீர்கள். இதனால் மன இறுக்கம் குறையுங்க. உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் இன்றைக்கி கணிசமாக உயருங்க. பழைய முதலீடுகளிலிருந்து நல்ல டிவிடெண்ட் அல்லது வட்டித்தொகை வந்து சேருங்க. குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் மேற்கொள்வதிலோ அல்லது ஆலய தரிசனம் செய்வதிலோ உங்களுடைய ஈடுபாடு இன்று ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இது மனதிற்கு ஒரு பெரிய ஆன்மீக அமைதியை கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியம் நாளுக்கு நாள் நல்ல முன்னேற்றம் காணுங்க. நாள்பட்ட வியாதிகள் கூட இன்று சரியான மருத்துவரின் ஆலோசனையால் குணமாக தொடங்குங்க. மாணவர்கள் இன்று கல்வியில் அதீத கவனம் செலுத்தி புதிய மைல்கற்களை எட்டுவார்கள். பெண்களுக்கு இன்று வேலைப்பளு குறைந்து ஓய்வு கிடைக்குங்க. சுற்றத்தார் மத்தியில் உங்கள் புகழும் மதிப்பும் மேலோங்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்யும் கடினமான வேலைகள் கூட மிகவும் ஈஸியாக முடியுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பண வரவு வந்து உங்களின் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளிலெல்லாம் ஒரு பிரமாதமான வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி கிடைக்குங்க. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. நாளைய விசேஷம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதம் 19ஆம் தேதி வருதுங்க. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால முருகப்பெருமானுக்கும் அம்மனுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து குளித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற முருகன் படத்துக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏற்றி மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் தடைகளும் ஒட்டுமொத்தமாக விலகி பெரிய அளவில் செல்வச் செழிப்பும் தைரியமும் வந்து சேருங்க. அன்பிற்கினியவர்களே, திங்கட்கிழமை ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியையும் எந்த ஒரு குறையும் இல்லாத பெரிய மனநிறைவையும் தரும் ரொம்ப நல்ல நாளாக அமையட்டுங்க. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.